phonemic method. குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த முதல் யூனிட்டை தொடங்கிறதுக்கு முன்னால் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த ஃபனட்டிக் முறையை பயன்படுத்தி ஆங்கிலம் சொல்லித்தர டீச்சர்ஸ் மாடியூல் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் 42 யூனிட்டுகள் உண்டு. ஒவ்வொரு யூனிட்டும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதியில் ஆசிரியர்கள் நடத்தக்கூடியதான லெட்டர் கார்டு இருக்கும் அல்லது வேர்ட் கார்டு இருக்கும். இரண்டாவது பகுதியில் மாணவர்களுக்கான கிரீட்டிங்ஸ், டயலாக் அல்லது இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது பகுதி மாணவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதான ரைம் இருக்கும். இந்த 4வது பகுதி தான் மிக முக்கியமானது. இந்த பகுதியில் தான் ஃபனட்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஃபனட்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸை எப்படி நடத்தணும்னு விளக்கமாகவும் வரிசையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. டீச்சர்ஸ், இந்த முதல் யூனிட்டை எப்படி நடத்தணுங்கிறத நான் இப்போ செய்து காட்ட போகிறேன். இந்த முதல் பகுதியில் 3 கார்ட்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ அந்த கார்ட்ஸை பார்க்கலாமா? சி, ஜி, டி, டி, பி, பி. இந்த 6 லெட்டர்ஸ்க்கான ஒலியை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். டீச்சர்ஸ், லெட்டர் கார்ட்ஸை எடுத்து குழந்தைகளுக்கு நல்லா தெரிகிற வகையில் முன்னையும் பின்னையும் காட்டணும். அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு எழுத்துகளுக்கான ஒலிகளை சொல்லித்தரும் பொழுது மிக கவனமாக சொல்லித்தரணும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இந்த ஒலிகளை குழந்தைகளுக்கு நீங்கள் சரியாக சொல்லித்தர முடியும். இந்த முதல் யூனிட்டில் 2வது பகுதியில் உள்ள கான்வர்சேஷனில் க்ரீட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த க்ரீட்டிங்ஸில் நாம் மாணவர்களுக்கு பயிற்சி தரலாம். இங்கே பாருங்கள். குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் சார். How are you today? Say, I am fine, thank you. Say, how are you, sir? How are you, sir? I am also fine. இந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது மாணவர்களுடைய பேச்சு திறன் வளரும், ஆங்கிலத்தில் மிகச்சிறந்து விளங்குவாங்க. 3வது பகுதியில் ரைம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரைம்ஸ் எல்லாம் உங்களுடைய வகுப்பறை சூழலுக்கு ஏற்றபடி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ முதல் யூனிட்டில் உள்ள ரைமை ஆசிரியர் எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கலாமா? Look at my eyes, look at my nose, look at my fingers, look at my toes, look at my mouth, look at my teeth, look at my head, look at my feet. Now you look at me. இப்போ 4வது பகுதி. இந்த 4வது பகுதியில் எழுத்துக்களுக்கான ஒலிகளை நாம் எப்படி சொல்லித்தரணும்னு 4 ஸ்டெப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஸ்டெப்பில் மாணவர்களுக்கு எழுத்து அட்டைகளை எப்படி எடுத்து காட்டணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாமா? டீச்சர்ஸ், இந்த முதல் யூனிட்டில் 4வது பகுதியில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸை நாம் முறையாக பயிற்சி செய்யணும். முதல் ஸ்டெப்பில் எழுத்துகளுக்கான ஒலிகளை நாம் சொல்லித்தரணும். குழந்தைகளுக்கு அந்த எழுத்து அட்டைகளை எடுத்து காட்டும்பொழுது குழந்தைகளுக்கு நல்லா தெரிகிற வகையில் நாம் காட்டணும். இப்போ குழந்தைகளுக்கு உச்சரிக்கும் பொழுது
மிகச்சரியாக உச்சரித்தாதான் அவங்களுக்கும் புரியும். இப்போ நாம் எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத நாம் பயிற்சி பண்ணி பார்க்கலாமா? ப்ளீஸ் லிசன் டு மீ. இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் நாம் எழுத்துக்களுக்கான ஒலிகளை மிகச்சரியாக உச்சரிக்கணும். அதே சமயத்தில் குழந்தைகளும் நம்மோடவே அந்த ஒலிகளை உச்சரிக்கணும். அதை நாம் எப்படி செய்யலான்னு செய்து பார்க்கலாமா? ப்ளீஸ் சே வித் மீ. மூன்றாவது ஸ்டெப்பில் நாம் எழுத்தட்டைகளை காட்டணும். குழந்தைகள் மாத்திரம் அந்த எழுத்துக்களுக்கான ஒலிகளை சொல்லணும். அதை நாம் எப்படி செய்யலாம்னு செய்து பார்க்கலாமா? Now produce the sounds. இந்த நாலாவது ஸ்டெப்பில் எழுத்து அட்டைகளை காட்டி குழந்தைகள் சரியான ஒலியை உச்சரிக்கிறாங்களான்னு நீங்கள் ரேண்டமாக காட்டணும். இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ கற்றுக்கிட்டதான ஒலிகளை குழந்தைகள் குரூப்பாவோ தனித்தனியாவோ அமர்ந்து அவங்க அந்த ஒலிகளை பயிற்சி செய்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.